வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் பிரியதர்ஷினி. தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெற எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. INS துஷில் கடற்படையில் இன்று இணைக்கப்பட்டது. நாடு முழுவதும் கடந்த 10 ஆண்டுகளில் 5 கோடிக்கும் மேற்பட்ட போலி குடும்ப அட்டைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இந்தோனேஷியாவில் ஏற்பட்ட நிலச்சரிவில் 10 பேர் உயிரிழந்தனர். உலக டெக்பால் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் டெக்லன் கொன்சால்ஸ், அனாஸ் பெக் இணை வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளின் நடவடிக்கைகளும் இன்று பாதிக்கப்பட்டன. இன்று மக்களவை கூடியதும் தொழில் நிறுவனத்துக்கு எதிரான லஞ்ச முறைகேடு புகார் குறித்த பிரச்சினையை எழுப்பி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதன் காரணமாக அவை நடவடிக்கைகள் 3 முறை ஒத்திவைக்கப்பட்டன. இதன் பின்னர் அவை மீண்டும் கூடியபோது ரயில்வே திருத்த மசோதாவிற்கு அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் பதிலளிக்க முற்பட்டபோது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் முழக்கங்களை எழுப்பினர். இருப்பினும் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதன் காரணமாக அவை நடவடிக்கைகள் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. மாநிலங்களவை நடவடிக்கைகளும் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக ஒத்திவைக்கப்பட்டன. பின்னர் மாநிலங்களவைத் தலைவர் திரு ஜெக்தீப் தன்கர் அனைத்துக் கட்சி பிரதிநிதிகளுடன் இன்று பிற்பகல் ஆலோசனை மேற்கொண்டார். அவை நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெற எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இந்த கூட்டம் நாளை காலையும் நடைபெறவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதற்கிடையே எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அவர்கள் விருப்பத்திற்கு ஏற்ப அவை நடவடிக்கைகளை நடத்த முற்படுவதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ குறை கூறினார். மத்திய அமைச்சர் திரு JP நட்டாவும் இதே கருத்தை வெளிப்படுத்தினார். எதிர்க்கட்சிகளின் இதுபோன்ற செயல்பாடுகள் ஜனநாயகத்திற்கு உகந்தது அல்ல என்றும் இரு அமைச்சர்களும் தெரிவித்தனர். INS துஷில் முறைப்படி கடற்படையில் இன்று இணைக்கப்பட்டது. ரஷ்யாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் முன்னிலையில் இந்த கப்பல் கடற்படையில் இணைக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் பேசிய திரு ராஜ்நாத் சிங், இந்தியா ரஷ்யா இடையேயான நீண்டகால நட்புறவை இது வெளிப்படுத்துவதாக குறிப்பிட்டார். இந்தியா ரஷ்யா கடற்படைகளுக்கு இடையேயான நட்புணர்வு தொடர்ந்து வலுப்பெற்று வருவதாகவும் அமைச்சர் கூறினார். இந்த போர்க்கப்பல் பிரம்மோஸ் ஏவுகணை உள்ளிட்ட அதிநவீன ஏவுகணைகளை செலுத்தும் திறன் கொண்டது என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நாடு முழுவதும் கடந்த 10 ஆண்டுகளில் 5 கோடிக்கும் மேற்பட்ட போலி குடும்ப அட்டைகள் கண்டறியப்பட்டு ரத்து செய்யப்பட்டதாக மத்திய இணையமைச்சர் திரு கீர்த்திவர்தன் சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தொழில்நுட்ப வசதி இந்த நடவடிக்கைக்கு உதவியதாக கூறினார். இதேபோல் 4 கோடிக்கும் கூடுதலான போலி சமையல் எரிவாயு இணைப்புகளும் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். சிறுபான்மையினர் நலத்துறையின் கீழ் 30 லட்சத்திற்கும் மேற்பட்ட போலி பயனாளிகளும் கண்டறியப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். டிஜிட்டல் பொதுக்கட்டமைப்பு வசதிகளே போலி பயனாளிகளை களைய உதவியதாக திரு கீர்த்திவர்தன் சிங் தெரிவித்தார். மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு 15,000 ட்ரோன் வழங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இந்த ட்ரோன்களை வேளாண் பணிகளுக்காக மகளிர் சுய உதவிக் குழுக்கள் பயன்படுத்தப்பட உள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நொய்டா சர்வதேச விமான நிலையத்தில் விமானம் தரையிறங்கும் சோதனை இன்று வெற்றிகரமாக நடத்தப்பட்டது. சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கிஞ்சரப்பு முன்னிலையில் இந்த சோதனை நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதன் மூலம் இந்த விமான நிலையம் முழுமையான செயல்பாட்டிற்கு அனுமதிக்கப்படும் என்று அவர் மேலும் கூறுகிறார். ஜார்க்கண்ட் சட்டப்பேரவையின் 4 நாள் சிறப்புக் கூட்டம் இன்று தொடங்கியது. புதிய உறுப்பினர்களுக்கு இடைக்கால பேரவைத் தலைவர் திரு ஸ்டீபன் மராண்டி பதவிப் பிரமாணம் செய்து வைத்தார். பேரவைத் தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் நாளை நடைபெறுகிறது. இதனைத் தொடர்ந்து திரு ஹேமந்த் சோரன் தலைமையிலான அரசு பேரவையில் நம்பிக்கை வாக்கு கோருகிறது. இதன் பின்னர் அம்மாநில ஆளுநர் திரு சந்தோஷ்குமார் கங்குவார் பேரவையில் உரையாற்றவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நடப்பு நிதியாண்டிற்கான துணை மதிப்பீடுகளும் இந்த கூட்டத்தொடரில் தாக்கல் செய்யப்பட உள்ளதாக அவர் மேலும் கூறுகிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. 3ஆம் முறை மோடி அரசின் முதல் 100 நாள் சாதனைகள். மத்திய அரசு பணியிடங்களில் 15,000 பேர் நியமனம். மருத்துவ படிப்புகளுக்கு புதிதாக 75,000 இடங்கள் உருவாக்கம். 1 கோடி இளையோர் 500 நிறுவனங்களில் தொழில் பழகுனர் பயிற்சி பெற வாய்ப்பு. 28,600 கோடி ரூபாய் முதலீட்டில் 12 தொழில் திட்டங்களுக்கு ஒப்புதல். கூடுதல் வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் முதலீட்டிற்கான செலவினங்கள் 11,11,000 கோடியாக அதிகரிப்பு. அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளை ஊக்கப்படுத்துவதற்கென 10,600 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டம். 50,000 கோடி ரூபாய் செலவில் தேசிய ஆராய்ச்சி நிதியம்.
வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத் திட்டங்கள். ஹரியானா, ஒடிஷா, ஆந்திர பிரதேசத்திலிருந்து மாநிலங்களவைக்கு தலா ஒரு உறுப்பினரை தேர்ந்தெடுப்பதற்கு நடைபெறவுள்ள இடைத்தேர்தலுக்கான வேட்பாளர்களை பிஜேபி அறிவித்துள்ளது. இதன்படி ஆந்திராவிலிருந்து திரு ரயகா கிருஷ்ணய்யாவும், ஹரியானாவிலிருந்து ரேகா சர்மாவும், ஒடிஷாவிலிருந்து சுஜித் குமாரும் போட்டியிடுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த இடைத்தேர்தலுக்கான வேட்புமனுக்களை தாக்கல் செய்ய நாளை கடைசி நாளாகும். போட்டி இருக்கும் பட்சத்தில் தேர்தல் வரும் 20ஆம் தேதி நடைபெறும். ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் நிகழ்ச்சி நாடு முழுவதும் 11 மற்றும் 12ஆம் தேதிகளில் நடைபெறவுள்ளது. தமிழகத்தில் 6 கல்லூரிகளில் ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் நிகழ்ச்சி நடைபெறவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அரசியல் சாசனம் அறிவோம் குறித்த சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சிக்கு சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்திப்பிரிவு ஏற்பாடு செய்துள்ளது. வழக்கறிஞர் சேதுராமனுடன் ஊடகவியலாளர் ஷியாமளா பங்கேற்கும் இந்த நிகழ்ச்சியின் 2வது பகுதி ஒருங்கிணைந்த அலைவரிசையில் இன்றிரவு 8:30 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. கேலோ இந்தியா இயக்கத்தின் கீழ் நாடு முழுவதும் விளையாட்டுத் துறையில் கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் செயற்கை இழை ஓடுதள மைதானம் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பெரிய நகரங்களில் கிடைக்கும் வசதிகள் 2ஆம் கட்ட நகரங்களில் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் கேலோ இந்தியா திட்டத்தின் கீழ் பல்வேறு கட்டமைப்புகளை மத்திய அரசு உருவாக்கி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக கேலோ இந்தியா திட்டத்தின் கீழ் சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் 10 கோடி ரூபாய் மதிப்பில் உருவாக்கப்பட்ட செயற்கை இலை ஓடுதள மைதானம் பயன்பாட்டிற்கு வந்துள்ளது. இதன் மூலம் சேலத்தை சேர்ந்த தடகள வீரர்கள் மண் மைதானத்தில் இருந்து செயற்கை இலை மைதானத்திற்கு மாறியுள்ளனர். இந்த மைதானத்தில் முதல் முறையாக ஃபிட் இந்தியா வார கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக தடகள போட்டிகள் நடத்தப்பட்டன. ஓட்டப்பந்தயம், தடை தாண்டுதல், ஈட்டி எறிதல் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் நடைபெற்ற போட்டிகளில் நூற்றுக்கணக்கான மாணவ மாணவியர் கலந்து கொண்டனர். ஒலிம்பிக் போட்டியில் தாய்நாட்டின் சார்பில் பங்கேற்று பதக்கம் வெல்ல வேண்டும் என்ற விளையாட்டு வீரர்களின் கனவை கேலோ இந்தியா திட்டத்தில் உருவாக்கப்பட்ட இந்த மைதானம் நிச்சயம் நிறைவேற்றும் என்பதே விளையாட்டு ஆர்வலர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. சேலத்திலிருந்து ஜி. விஜயகுமார். தங்களது விளையாட்டுத் திறனை மேம்படுத்துவதற்கு இந்த வசதி உதவிகரமாக உள்ளது என்று மாணவிகள் தெரிவித்தனர். என் பேர் கோபிகா. நான் ஹை ஜம்ப் ஈவெண்ட் பண்ணுறேன். போன வருஷம் நடந்த ஆல் இண்டியா மீட்டில் சில்வர் மெடல் பண்ணியிருக்கேன். அதோட கேலோ இண்டியா மீட்டில் கோல்டு மெடல் பண்ணியிருக்கேன். 180 என்னோட பெஸ்ட்டு. இப்போ இன்டர் காலேஜ் இங்கே சிந்தட்டிக் கிரவுண்டில் நடந்துட்டு இருக்கு. இது எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. சிந்தட்டிக் கிரவுண்டில் தான் எப்பவுமே நேஷனல் காம்படிஷன்ஸ் நடக்கும். இப்போ சிந்தட்டிக் கிரவுண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் நெக்ஸ்ட் காம்படிஷன் போகும்போது இது எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த நேரத்தில் சிந்தட்டிக் கிரவுண்ட் எங்களுக்காக ப்ரொவைட் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். என் பேர் காவ்யா. நான் லாங் ஜம்பர், அப்புறம் ஹெப்ட் அத்லீட். ரெண்டுத்துலையுமே நேஷனல் மெடல் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட்டில் நாங்கள் மட் கிரவுண்டில் ட்ரைனிங் பண்ணுவோம். அது ரொம்ப டிஸ்அட்வான்டேஜாக இருந்துச்சு. மழை வந்துச்சுன்னா நிறைய ட்ரைனிங் பண்ண முடியாது. இப்போ சிந்தட் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. காம்படிஷன்ஸ்லாம் பண்ணுறப்போ பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஈஸியாக மெடல் பண்ண முடியுது. எங்களுக்கு கேலோ இண்டியா ஸ்கீம்லேருந்து இப்போ சேலமில் பெரியார் யூனிவர்சிட்டியில் சிந்தட்டிக் ட்ராக் கொண்டு வந்தது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆஸ் அ ஸ்போர்ட்ஸ் பர்சனாக, ஆஸ் அ நேஷனல் லெவல் அத்லீட்டாக எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இது கொண்டு வந்தது. இந்தோனேஷியாவில் ஏற்பட்ட நிலச்சரிவில் 10 பேர் உயிரிழந்தனர். ஜாவா தீவு அருகே மலைப்பகுதியில் இந்த நிலச்சரிவு நேரிட்டதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடந்த வாரம் பெய்த கனமழை காரணமாக நிலச்சரிவு மற்றும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதாக அந்த தகவல்கள் கூறுகின்றன. இதில் 170க்கும் மேற்பட்ட கிராமங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் 3000த்திற்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர். உலக டெக்பால் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் டெக்லன் குன்சால்ஸ், அனாஸ் பெக் இணை வெண்கலப் பதக்கம் வென்றது. வியட்நாமில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்த இணை இப்பதக்கத்தை கைப்பற்றியது. உலக ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டி ஹாங்காங்கில் இன்று தொடங்கியது. இந்தியா 2-1 என்ற ஆட்டக்கணக்கில் ஆடவர் பிரிவில் அயர்லாந்தையும் மகளிர் பிரிவில் கொலம்பியாவையும் வென்றது. உலக செஸ் சாம்பியன் போட்டியின் 12வது சுற்றில் சீனாவின் டிங் லிரேன் இந்தியாவின் குகேஷை வென்றார். சிங்கப்பூரில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இருவரும் தற்போது தலா 6 புள்ளிகளுடன் சமநிலையில் உள்ளனர். ஆசிய கோப்பை மகளிர் ஜூனியர் ஹாக்கிப் போட்டியில் இன்று இந்தியா மலேசியாவை எதிர்கொள்கிறது. மஸ்கட்டில் இப்போட்டி இரவு மணி 8:30க்கு தொடங்குகிறது. சவுதி அரேபியாவில் நடைபெறவுள்ள ஆசிய கோப்பை தகுதிச்சுற்று கால்பந்து போட்டிக்கான அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெற எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. INS துஷில் கடற்படையில் இன்று இணைக்கப்பட்டது. நாடு முழுவதும் கடந்த 10 ஆண்டுகளில் 5 கோடிக்கும் மேற்பட்ட போலி குடும்ப அட்டைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இந்தோனேஷியாவில் ஏற்பட்ட நிலச்சரிவில் 10 பேர் உயிரிழந்தனர். உலக டெக்பால் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் டெக்லன் குன்சால்ஸ், அனாஸ் பெக் இணை வெண்கலப் பதக்கம் வென்றது. இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.